அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 12/8/2025 அருமையான விசு வாவசு வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள். ஆடி அப்படியே நெருங்கிட்டே இருக்கு. நிறைய ஆடி மாதத்தில் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே போய் கொண்டே இருக்கிறது. அருமையான ஆடி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முருகனிடம் வேண்டுவதையெல்லாம் கேளுங்கள். வேண்டாமை வேண்டும் இறைவா, என்னை நீ பிச்சை எடுக்காத ஒரு சூழ்நிலை கொண்டு விட்டுருப்பா அப்படின்னு வேண்டிங்க. நான் வேண்டறதுக்குன்னு எதுவுமே வேண்டாமியா. ஒரு சிறப்பான ஒரு லைஃப், ஏதோ ஒரு குழந்தைங்க, அன்பான ஒரு குடும்பம், ஒரு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு உடல்நிலை, பேராசைப்படாத ஒரு மனம், இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்துரு முருகா, அதுக்கு மேல என்னையா கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டாமை வேண்டாத ஒரு சூழ்நிலை வேண்டும் இறைவா அப்படின்னு போய் இது பண்ணுங்க. நான் சின்ன வயசுல ரொம்ப வேடிக்கையா என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், புத்தர் ஆசையை ஒழிக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லுவேன். அது ஸ்கூல் டயத்துல இருந்தே எனக்கு அப்படி ஒரு பழக்கம். அதனால அது ஆசையை ஒழிக்கணுங்கிறது அவரோட ஆசை தானே. வேண்டாமை வேண்டும்ங்கிறது நம்மளுடைய வேண்டுதலாவே வச்சுக்கோமே. அது ரொம்ப நன்மையாக இருக்கும். அன்பர்களே, வாங்க திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். தேசிய நூலக தினம், சர்வதேச இளைஞர் தினம், மகா சங்கடகர சதுர்த்தி காலை 10:35 வரைக்கும் திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி பிற்பகல் 2:20 வரைக்கும் பூரட்டாதி இருக்கிறது. அதன் பின்பு உத்திரட்டாதி அதிகாலை 12:10 வரைக்கும் அதிகண்டம் நாமயோகம் இருக்கிறது. அதன் பின்பு இரவு 9:41 வரைக்கும் சுகர்மம் நாமயோகம் இருக்கிறது. சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. அதன் பின்பு திருதி நாமயோகம் காலை 10:35 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு இரவு 9:37 வரைக்கும் பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு பாலவகரணம் ராகு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை விக்ரம் சாராபாய் அவருடைய பிறந்த தினம். விடுதலை போராட்ட வீரர் மறை திருநாவுக்கரசு அவருடைய பிறந்த தினம். அன்பர்களே, வாங்க கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனத்துல சுக்கிரன் குரு 2 பேரும், கடகத்துல சூரியன் புதன் 2 பேரும், சிம்மத்துல சிங்கிளாக கேது இருக்கிறார், செவ்வாய் கன்னியில் இருக்கிறார், ராகு பூரட்டாதியில் தனித்து நிற்கிறார். அங்க மேல அப்படியே சனி சந்திரன் 2 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். சனியும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய நாள். 2 பேரும் உத்திரட்டாதியில் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாள். பிற்பகல் 2 மணிக்கு மேல பூரட்டாதியிலிருந்து உத்திரட்டாதிக்கு போறார் நம்முடைய சந்திரன். அங்கே ஆல்ரெடி காத்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். வாங்க வாங்க, கிளாட்ஸ் மீட் யூ அப்படின்னு 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. ஏன்னா சனி யோகியா வர இடத்துல சந்திரன் அவயோகியா வருவார். 2 பேரும் ஓரிடத்தில் கூட போகிறார்கள் மீனராசி மண்டலத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா
பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.